ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிகேடி தோட்டம். டிகேடி பட்டான்னு சொல்லுவாங்க. மொத்தம் 2.5 ஏக்கர் இருக்குங்க. ஃபுல்லாக காஃபி, அவகோடா, லெமன், கொய்யாப்பழம், நாட்டு கொய்யா மரம் ஒரு 100 மரம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் சீட்லெஸ் மாதுளை வந்து ஒரு 500 மரம் வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளம்ஸு, பிச்சீஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஊட்டி ஆப்பிளே இந்த இடத்துல வந்து விளையும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 செடி வச்சுருக்காங்க. நல்லா வந்திருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செட் இருக்குது. தண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா ஊற்றுருக்கு. இப்போ ஒவ்வொரு சீத்தாக்காய், அவகோடாவெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய் நல்லா 1 கிலோ 1.5 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரெக்கிங் தான். பாதி தூரம் வந்து வண்டி போயிடும். சும்மா ஒரு 300 மீட்டர் மட்டும் நம்ம வாக்கபிளில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போய் பார்த்திங்கன்னா அருமையான வியூ பாயிண்ட்டுங்க. செம்மையான வியூ பாயிண்ட் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஒன்று நல்லா தெரியும். இப்போ ஆரஞ்சு வச்சுருக்காங்க. ஆரஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காய்ச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 லெமன் மரம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக மட்டமான பூமிங்க. தோட்டம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? தோட்டம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அருமையாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ஒரு கோட்டை கிட்டலாம் நல்லா நீட்டாக கட்டிங்க தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. காஃபி ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி வருமானத்தில் இருக்குது. சரிங்களா? காஃபி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் காஃபி செடியா அப்படின்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாழை நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இதில் கொய்யா மரம் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 டெய்லி காய் பழம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் வாழை மரம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வாழை இருக்குதுங்க. ஒவ்வொரு தாரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இடுப்புச்சோடு இருக்குதுங்க. அந்தளவுக்கு இருக்குது வாழை. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரிங்களா? அப்படியே காடை ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் 16 நிமிஷம் ஓடும். ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இடம் வேணும், எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா டிகேடி பட்டா இது. ஓகேங்களா? நான் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். டிகேடி பட்டானா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நல்லா விவசாயத்தோடு வச்சுருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் ஃபார் 12 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோசியல் தான். வாங்க, நேரில் வாங்க, அவனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஊற்றுங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து பெரிய கிணறா தோண்டினோம்னா நல்ல தண்ணி சோர்ஸு பயங்கரமாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸு, கொடைக்கானல், அந்த பழனி மெயின் ரோடு இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுவேன் நான். சரிங்களா? ஸ்கிட் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் வீடியோவை. அதான் நல்லா இருக்குங்க. வியூ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? செம்மையாக வியூ பண்ணியிருக்காங்க. வருமானத்தோடு இருக்குங்க தோட்டம். வருஷம் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வருமானத்தோடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்டம் சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஃபால்ஸுங்க. ஆப்போசிட்டில் இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக தண்ணி விழுகிற தண்ணி. இந்த டைம்னு பார்த்திங்கன்னா செம்மையாக தண்ணி வந்துட்டுருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழனி ரோடு மெயின் ரோடு சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நடந்தோம்னா கீழே இந்த ரோட்டுக்கு போயிடலாம். ஆனால் இதுக்கு இது வழி கிடையாது. வேறு வழியில் தான் நம்ம வந்தாகணும். நார்மல், அதாவது பொலிரோ காரே இந்த இடத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிடும். ஒரு 300 மீட்டர் மட்டும் நம்ம வாக்கபிளில் போகிற மாதிரி இருக்கும். அது ரோடு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறையா வந்து பீமா லேண்ட்லாம் சென்ட் 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இது வந்து இவ்வளோ வருமானத்தோடு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம தாராளமாக இந்த மாதிரி இடமெல்லாம் நம்ம வந்து வாங்கலாம். சரிங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் உழைப்பு இது. இந்த அளவுக்கு உழைச்சி அந்த இடத்த டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த திறமையோடு தான் அந்த தோட்டத்தை வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா வெறுங்காடை இன்றைக்கி 10 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. வெறுங்காடை வாங்கி நம்ம ஈல்டு எடுக்கிறதுக்குள்ளே வேணான்னு போயிடும். ஆனால் இந்த மாதிரி காடெலாம் வாங்கினோம்னா நம்ம அடுத்த வருஷமே ஈல்டு எடுக்கலாம். வருமானத்தோடு நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் இதில் ஃபுல்லாக டெவலப் பண்ணலாம் நம்ம. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டெய்லியாக காடு ஃபுல்லாக டெய்லியாக பூ போட்டிருக்காங்க. அந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து 15 ரூபாயாம்மா. அந்த பூவே கிட்டத்தட்ட 60,000 70,000 மாதம் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வாழை இருக்குது, அவகோடா இருக்குது, காஃபி இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. கொய்யாலாம் ஒட்டு கொய்யா தான், நாட்டு கொய்யா வச்சுருக்குறாங்க. நல்லா வந்திருக்குதுங்க. நாட்டு கொய்யாவும் பார்த்தேன் நான். அது இல்லாமல் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை நாளாம் பழம்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. தார்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக வளர்த்து வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் ஃபேஷன் ஃப்ரூட் போட்டிருக்காங்க. லெமன் இருக்குது, சீட்லெஸ் மாதுளம்பழம் இருக்குது. இந்த பார்த்திங்களா, அந்த டேலியா பூ வந்து மாதம் வந்து 60,000 ரூபாய்க்கு அவங்க அறுவடை பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா, ஒரு பூ 15 ரூபாயாமா, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைதியான இடங்க. அமைதியாக இருக்கும் இந்த இடத்துல போய் நின்னோம்னாலே, அந்த மாதிரி இடம். இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல நான் வீடு கட்டி இருக்கணும், இந்த விவசாயத்தை பார்க்கணும், அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக முழுமையாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கு. இந்த நம்பருக்கு எப்போ வேணுமாலும் நீங்கள் கூப்பிடலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா, பச்சை நாடா வாழைப்பழம் இதுதான் ஃபுல்லாகவே. இதெல்லாமே ஒட்டு கொய்யாங்க. லெமன் பார்த்துருப்பீங்க, அடுத்து ஒட்டு கொய்யா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதுளை. எல்லா விவசாயம் பண்ணியிருக்கிறாருங்க. காட்டுக்குள்ளே போனாலே அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா லெமனுங்க, ஃபுல்லாகவே லெமன் வந்து காப்பில் இருக்குது இப்போ. அது இல்லாமல் இன்னும் நிறையா பூ எடுத்துகிட்ருக்கு. எல்லாம் காய்க்கிற செடிகள் தான். சரிங்களா, இன்றைக்கி ஒரு பழம் பார்த்திங்கன்னா 15 ரூபா 10 ரூபாய்க்கு விற்றுட்ருக்குறாங்க. உங்களுக்கே தெரியும் லெமன் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு. இது மாதிரி ஒரு 500 மரம் வச்சுருக்குறாங்க. கொய்யா மரம் ஒரு 150 மரம் 100 மரம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்பு. உரங்கிறம் மருந்து எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல்லாக ஆர்கானிக்காக இருக்குது. ஆர்கானிக்காக இருக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த வாழைப்பழமெல்லாம் ஒரு 4 பழம் பழுத்து சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பச்சை நாடாம்பழமாக இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. காப்பி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல எல்லாம் சின்ன செடி தான், இளம் செடி, நல்ல காப்பில் இருக்குங்க. ஃபுல் அப்படியே ஸ்கிட் பண்ணால் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் வீடியோவை. சரிங்களா, இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் நடந்து போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொய்யா மரம் எத்தனை இருக்குங்க? மெயினாக அந்த வியூ அது இல்லாமல் கொய்யா மரம், கொய்யா பழமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பழமும் உள்ளே போனோம்னா அவ்வளோ மனமாக இருக்குங்க. கொய்யாப்பழம், சீத்தாப்பழம், ஃபேஷன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி நிறையா விவசாயம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான தோட்டமாக வச்சுருக்கிறாரு. சரிங்களா, நம்ம சேனலில் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாத்துக்கும் மெயினாக லைக் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த மாதிரி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் தெரியும் நிறையா பேத்துக்கு. எந்த ஒரு சந்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூலை முடக்காக இருந்தாலும் சரி, நம்ம அங்கே போய் வீடியோ எடுக்காமல் இருக்க மாட்டோம். இது பார்த்திங்கன்னா கொய்யா பழங்க, நாட்டு கொய்யா. எல்லாம் பெருசாக நல்லா செடியை வளைஞ்சு தொங்குற அளவுக்கு இருக்குதுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா கொய்யாப்பழம். உள்ளே போனோம்னா அவ்வளோ மனமாக இருக்கும். அது இல்லாமல் சீத்தாப்பழம், அப்புறம் அந்த டொமேட்டோன்னு சொல்லிட்டு அது ஒரு பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவகோடா இருக்குது. இந்த மாதிரி நிறையா எல்லாமே விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. அவகோடா நாற்றும் நிறையா வச்சுருக்காரு, அதுவும் இருக்குது. சரிங்களா, ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு எப்போ வேணுமாலும் நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி கொடைக்கானலில் எந்த இடமா இருந்தாலும் சரி, எங்கே இடம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வச்சுருப்போம். சரிங்களா,
எனக்கு இங்கே தான் வேணும் அங்கே தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல கேட்டிங்கனாலும் கொடைக்கானலில் தெரியாத இடம் கிடையாதுங்க. அந்த இடத்துல நான் கண்டிப்பாக இடம் வாங்கி கொடுப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? நல்லா கெட்டியாக இருக்குண்ணா காய். அப்படி தான் அந்த இடத்தோட ஓனருங்க. இந்த கொய்யாப்பழத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே நம்மளை காடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு கடைசியில் கீழே கொண்டு விட்டார். பேரி காயெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. பேரி, ப்ளம்ஸு, இது எல்லாமே ப்ளம்ஸ் மரம். இப்போ காஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. அடுத்த மாதம் இன்னும் 2 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பச்சைன்னு இருக்கும். இது வந்து சீசனில் வந்து ஃபுல்லாக அந்த இலையும் பழமும் ஒன்றா இருக்கும். சீசன் முடிஞ்சது அப்படின்னா இலை கொட்டிடும். சரிங்களா? இது வந்து டொமேட்டோ. ஃபேஷன் ஃப்ரூட்டு கொடிங்க அது. தெரியுதுங்களா? ஃபுல்லாக இந்த மாதிரி அருமையான விவசாயத்தோடு இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் ஓடிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மெயினாக நம்மளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜில் தண்டரில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். நம்மளால இது அளவான இடம் தான். ஒரு 2.5 ஏக்கர் மட்டும் தான் வரும். அளவான இடம் தான், ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சீத்தாப்பழம், ராம் சீத்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து பழமாகவே அங்கே வந்து நம்மளுக்கு பறித்து கொடுத்தாங்க மரத்தில் இருந்தே. மேலே இருக்குங்களா? நடராசே அந்த வாழை மரத்தில் கொட்டு குச்சி இருக்கு பேர் எடுத்து உனக்கு முன்னாடியே அமைதியாக இருக்கான்ல. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராம் சீத்தா. இந்த மாதிரி சீத்தாப்பழம் நீங்கள் எங்கேயுமே கடையில் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது மரத்துலேயே பொறிச்சு அப்போவே சாப்பிட்டது நல்ல டேஸ்ட்டுங்க. இதுதான் அந்த ஆப்பிள் மரம். சரிங்களா? இது ஆப்பிள் மரம் வளர்த்துட்ருக்கேன். 2 மரம் வச்சு பார்த்துருக்கேன். எப்படி வருதுன்னு பார்த்துருக்காரு. நல்லா வருது. இனிமேல் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார். ஆப்பிளும் வருது அப்படின்னா இங்கே அதிசயம் தான். சரிங்களா? இந்த இடத்துல வந்து எல்லாமே வரும். இந்த இடத்தோடைய எலிவேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1900 மீட்ரு வருதுங்க. கிட்டத்தட்ட 2000 அடிக்கு 2000 மீட்டருக்கு வந்து 100 மீட்டர் தான் கம்மி. அந்தளவுக்கு எலிவேஷன். அதனால நல்லா சில்னஸ் நல்லாயிருக்கும் எப்போவுமே உங்களுக்கு. கூலிங் அதே மாதிரி மழையெல்லாம் பெஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல பயங்கரமான குளிராக இருக்குங்க. கொடைக்கானல் ஹைட்டுக்கு பக்கமாக வந்துடுது உங்களுக்கு. இங்கே எல்லா விவசாயமும் நல்லா வரும். சரிங்களா? எதுவும் வராதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன விவசாயம் பண்ணிங்கனாலும் நல்லா அருமையாக வருங்க. கிழங்குலேருந்து அதெல்லாம் முள்ளங்கி, லூக்கல் அந்த மாதிரிலாம் வரும். இது வந்து மலம் தேன். இந்த தேனில் தான் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இந்த தேனும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேன் வேணுங்கிறங்க நம்ம சேனலில் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியரில் கூட அனுப்பிச்சி விட்றதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள். லிட்ரு வந்து 1000 ரூபாங்க. நல்லா ஒரிஜினல் சுத்தமான தேன், மலந்தேன்னு சொல்லுவாங்க. இந்த தேன் பூச்சி பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்குள்ளே அழகாக உள்ளே வந்து கூடு கட்டி அங்கே பாருங்க காலில் வந்து அந்த பூவை எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? இது மாதிரி தான் இங்கே இயற்கையாக விளையிறது தான் எல்லாமே. சரிங்களா? இது வந்து ஆய்க்குடி, பழனி ஆய்க்குடியோடைய வியூவு. அடுத்தபடியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு வில்பட்டி, கொடைக்கானல், அந்த ஃபுல்லாக எல்லா வியூவும் சுற்றி வர சரௌண்டிங் எல்லாமே நம்மளுக்கு கீழே தான் இருக்கும். உங்களுக்கே பார்த்தாலே நல்லா தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக புரியும். சரிங்களா?
அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டோம். இந்த மாதிரி இடம்லாம் வேணும் தான் பக்கத்தில் வந்து இது மாதிரிலாம் கட்டியிருக்கிறாங்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃப்.